ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கறதுனா கிராணி ஒன்று தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏழ்றையும் நம்ம கூட வந்தே தீர்வேன்னு அடம் முடிக்கிறான். வாங்க பார்ப்போம், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறானா இல்லாட்டி வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் திருடுறானான்னு பார்ப்போம். என்னம்மா, நான் காலேஜை கழுத்தி போட தான் வந்திருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ண போட இல்லை. அட பாவி, இங்கே பாருங்களேன், என்னை ஏமாற்றிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. ஆமாம், நான் உன்னை ஏமாற்ற வந்திருக்கேன், இல்லாட்டி உண்மையாக சொன்னால் என்னை விட்டுருக்கவா போட. அதெல்லாம் விட்டுருப்பேன்டா. சரி வாங்க, நம்ம கிராணி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம விளாட கற்றுப்போம். நான் ஒரு வீடியோவில் யூடியூப்பில் பார்த்தேன், அந்த மாதிரி பக் பண்ணிக்கலாம். வாங்க. சத்தத்தை போட்டாலும் வர மாட்டேங்கிறல்ல இந்த கிளவி. நான் வந்துட்டேன் வாடி கிளவி, வந்து தொலைடி. இங்கே புக் பண்ணலாம். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் அவள் பக் ஆயிடுவா. அங்கே பாருங்கள், பக் ஆகிட்டா. பாய் கிளவி, பாய். பல்லு விளக்காது கிளவி. ஃபஸ்ட்டு பல்லு விளக்குடி. நம்ம அவளை பக் பண்ணியாச்சு. இப்போ வாங்க போகலாம். எதுக்கும் கதவை முடிய வச்சுப்போம். இப்போ பாத்ரூம்குள்ளே போவோம். ஏன்னா ஒன்றுமே இல்லை. காணும். சரி, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த கிளவியை பக் பண்ணின்றது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே கட்டிங் பில்லர்ஸ் இருக்குது. ஆமாம், நம்ம சீவர் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். எதுக்கு கட்டிங் பில்லர்ஸு? சரி, எதுக்கும் தேவைப்படும். சரி, நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஐயோ, கீழே போட்டுறேன், பரவாயில்ல. பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. கோட் நம்பர் 2. இப்போது அப்படியே கீழே பார்த்துட்டு வந்துடலாம். ஒன்றுமே இந்த அப்பா ஷூட்கன் பார்த்து. ஐயோ, கீழே போட்டேனே திருப்பியும். சரி வாங்க, பார்த்துட்டே போகலாம். என்ன இந்த 7:30 காணும்? அனுத்தேன், என்ன பயமா? ஐயோ, இங்கே பாருங்களேன், இப்போ வாயை திறந்து 7:30 எங்கன்னு தான் கேட்டிருக்கேன், அதுக்குள்ளே வந்துட்டான். வந்தது நல்லது தான்டா. ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். திறந்துட்டு கீழே போவோம். இதையும் கட் பண்ணியாச்சு. அப்போ தான் மேலே 2 பச்சை கலர் லைட்டும் எரிஞ்சிரும். மக்களே, ஒன்று மெயினான விஷயத்த சொல்ல மாட்டேன். வீடியோ பார்க்க எல்லாம் சார் பேருக்கும் லைக் பண்ணிடுங்க. அடுத்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அந்த இதுலேருந்து 7:30 கரெக்டாக பேசுகிறான். நான் கரெக்டாக தான் பேசுவேன், நீரும் ஒரு மாதிரி தப்பாக பேசிக்கிட்டே எடுப்பேன். ஆமாம், பாருங்கள் மக்களே, நான் இப்போது உங்கள் கிட்ட தப்பாக பேசுகிறேன். ஓகே, காக்கா கிட்ட ஏதாச்சும் இருக்கா? ரிமோட் கண்ட்ரோலு நல்லது. அப்படியே இதுக்குள்ளேயும் இன்னொன்று பார்த்துட்டு போயிடுவோம். எதுக்கும் கீழேயும் போய் பார்த்துருவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்டிக்கு போடு. அதுக்கு நம்மளுக்கு ஷார்ட் கன்னு வேணும். பார்ப்போம். கிராணியை பக் பண்ணிருக்கிறது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஸ்பார்க்லுக்கு எதுக்கு நம்மளுக்கு பார்ட் ஆஃப் ஷூட் கன் போட்டுக்கோ. டெடி, ஐயோ டெடி தேவையில்ல, வீல் கிராங்கு தேவையில்ல, இங்கேயே இருக்கட்டும் பார்ட் கன் ஷூட்டு. நான் கழுவி வர மாட்டேன், நான் போய் காலேஜினை கலத்தணும். அட பாவி, அவன் வேலையில் மட்டும் இவன் கரெக்டாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் வேலையிலன்னு நான் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் எனக்காச்சும் ஹெல்ப் பண்ண வரலாம்ல. அது கை கூட பராது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்பாடா, இங்கே புக் இருக்குது. என்ன கணக்கு புக்கா, சயின்ஸ் புக்கா? நீ வாயை மூடுறியா? நீ வாயை மூடு. எப்போ உங்ககிட்டலாம் பேச முடியாது, பாப்பா. ஆமாம், உன்ட்டெலாம் பேசினா ஊரே ஜெயிக்க முடியாது. நீனா ஜெயிப்ப, உன்னை யாராலையும் முண்ட முடியாது. உன்னை எல்லாம் பேட்ச் போட்டி. அவன் அப்படியே பேசிட்டு கிடக்கட்டும். நம்ம இப்போது நம்மளோட வேலையை பார்த்துக்கலாம். இங்கே புக்கு வச்சாதான் நம்மளுக்கு ஸ்பைடர் கீ எப்படி சொல்கிறது, ஃபார்மேஷன் ஆகும். கீழே போவான் திருப்பியும். சோம்பேறித்தனமாக இருக்கு உனக்கு. நான் காலை வலிக்கு கேமில் தான் விளையாடுவேன்.
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், கேம்லேயும் இப்படி தான் பண்ணுவா. ரியல் லைஃப்லேயும் எங்கேயும் போகணும் சோம்பேறித்தனம், ஏதாவது சைக்கிள் இருக்கா பைக் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. ஒரே சோம்பேறி இவன். ஆமாம், இவர் மட்டும் பெரிய இவர். மேலே அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்பைடர் நம்மக்கிட்ட வேண்டாம். இதை திறந்து அப்படியே கீழே போயிடுவோம். அந்த சைடு போக சோம்பேறித்தனமாக இருக்கு. கீழே போயிட்டுருவோம். கீழே போய் இப்போ இந்த பார்ட் ஆஃப் ஷூட் கன் வந்து சேர்த்துருவோம். கார் பார்க்கிங் வேற தேர்ற. ஐயோ, இந்த சைடு போயிடுவோம். என்ன அங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். போடு. செகண்ட் பார்ட் ஆஃப் ஷூட் கன். தேர்ட் பார்ட்டு நம்ம பார்த்தோம்ல, அந்த சைடு போயிடலாம். இந்த உள்ளேயே பார்த்துடலாம். காருக்குள்ளே அங்கே ஏதாச்சும் இருக்கும். இப்போ வந்து நம்ம திருப்பியும் மேலே தான் போகணும். அதுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். கட் பண்ணாமல் போட்டிருக்கேன்னு வந்து ரொம்ப கோவப்படாதீங்க. சில நேரம் நான் யோசிக்கவே இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி போடணுன்னு. சாரி. இதை வந்து இப்போ எடுத்து அங்கே போய் சேர்த்துட வேண்டியதா. உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு தெரியுது. திருப்பியும் போய் அங்கே சேர்த்தா ஷூட் கன் ரெடி. சாரி, அது ஷார்ட் கன். சுடக்கூடாது. ஆமாம், நீ பெரிய கிராணி மாதிரி. கிராணியாச்சும் உன்னோட பரவாயில்லடா. அதெல்லாம் பரவாயில்ல, அந்த கிளவிய கூட சுத்துக்க. ஆனால் குழி சுடும்போது என்ன சுடாட? சே, மிஸ் ஆயிடுச்சு. ஒரு ஆம் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை நம்ம கண்டிப்பாக எடுக்கிறோம் மக்களே. ஷூட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் எடிட்டிங்ஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். சாரி. இப்போ வந்து நம்ம சீவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நல்லா உபயோகம் கொடுங்கடா ப்ளீஸ். சீவர் எஸ்கேப் பண்ணணும்டா. போடு ரஸ்டி பேட்லாக்கி. ஏ பூ 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 பூ. இங்கே போயிட்டு போட்டுருவோம். எப்போவா தப்பிக்க? இல்லைடா, நீ கார் இன்ஜினால கழட்ட போகிறேன்டா. அந்த வேலையை பாரு. நான் போனா நான் போய்ப்பேன். நான் உன்னையே இங்கே விட்டுட்டு போயிடலான் இருக்கேன். அந்த பிளானில் தான் வந்திருக்கேன். பார்த்துக்கோ. பரவாயில்ல, இந்த கிராணி கிட்ட சாகிறத விட இவங்கிட்ட செத்தா மேல். அப்படியே நேராக ஷூட் பண்ணாதான். ஏ ஷூட் ஆயிடுச்சு. இது அங்கே போட்டுட்டு உட்டன் ஸ்டிக் எடுத்துருவோம். தண்ணி இருக்கா? எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. கிளவி பயந்துட்டு கொஞ்ச நேரத்தில். கிளவி இல்லைடா, அதான் நம்ம பக் பண்ணிட்டோம்ல. இல்லைம்மா, நீங்கள் பக் பண்ணி அந்த பிளேஸில் திடீர்னு போய் பார்க்கும் போது திடீர்னு கிளவியை பார்த்தோன்னே பயந்துட்டேன். இல்லை 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 அப்படிலாம் இல்லை. அது நம்ம புக்கு வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து கீ வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எப்படியே போட்டுற வேண்டியதான். போட்டுமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? தேவையில்லடா, நீ உன்னோட வேலையை பார்க்குறல்ல. பரவாயில்ல, அங்கேயே போய் பார்த்துக்கோ. அவா இல்லை சொல்லி தானே நம்ம ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என்ன இது உள்ளே போக மாட்டேங்குது. கை அப்படி எனக்கு நடக்குது. உள்ளே போகணுன்னாலே மக்களே, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் முடிஞ்சால் ஷேர் பண்ணியிருக்கோங்க. அப்பா என்ன வந்தோடனே கிராஸ் பண்ணுறா. சரி, அதான் பார்க்கலாம். நம்ம போயிடும். என்னடா வாட்டில் ஒன்றுமே இல்லை. எப்படி இருக்கு? நானும் நேட்டிவ் அந்த மூட்டை கிட்டேனே. அடப்பாவி, நீ பார்த்த வேலையாடா இது. ஐயோ, வந்துட்டா போடி. என்ன இவ்வளோ வரைக்கும் நின்றுட்டு போடி. ஒரு கப்போர்டுக்கு கூட உனக்கு ஏதாச்சும் கிடைக்காது. நீ வாயை முடிட்டு உன் வேலையை பாரு. போயிட்டா அப்படியே நம்ம சைடில் போயிடுவோம். சைடில் திரும்பி போயிடலாம். ஓடு 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 பிள்ளை 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 கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம். வந்துட்டோப்பா. ஒன்று
இருக்காடே. ஆ என்னடா இந்த வாட்டிலையும் ஒன்றும் இல்லை. ஐயோ நேரத்தே மூத்த கிட்டேனே. அட பாவி, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நேத்தே வந்து மூட்டை கட்டி நம்ம கூட இப்போ நடிச்சிட்டு வந்திருக்கான். ஐயோ உட்டன் ஸ்டிக்கையும் தூக்கிட்டு வந்துட்டேனோ. சே ஷூ ஷிட். போவோம், திருப்பி போகணும். போவோம், வேற என்ன வழி இருக்கு? இப்போ கொஞ்ச நேரம் அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். உன்னை எத்துக்கள் கிளவி கடிக்கட்டும் அடுத்ததுக்கு உனக்கு. இந்த 7 வாயை வச்சாலே அது நடந்துருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்ச சேனல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென் கேமிங். அந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் 7:30க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அக்கா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்கக்கா ப்ளீஸ். நான் உங்களை பார்த்தா நாங்கள் இந்த மாதிரி பண்ணோன்னே நினச்சோம். ஆமாக்கா, வாங்க மக்களே நம்ம கேம்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக பேசிக்கிறேன்க்கா. இப்போடி எந்த சைடு போகிற நீனு? அப்பாடா, அந்த சைடு போய்ட்டு நம்ம இந்த சைடு போயிட வேண்டியதான். ஊடு 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 கொஞ்சம் தூரம் வந்துட்டு விட்டு விட்டு விட்டு. அப்பாடா. அக்கா நான் கலர் கொள்ளையை கேட்டதா சொல்லுங்கக்கா. கலக்கடி நல்லா காமெடி பண்ணுவாங்க்கா. 7:30 அளவு ரொம்ப பிடிக்கும்க்கா. 7:30 அளவுக்கு இல்லைனாலும் நல்லா பண்ணுவாங்க்கா அவன். 2வது நம்பர் தானே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம். அவங்க திறந்துடலாம். இல்லை போவோம். இப்போ நீ கிணத்துக்குள்ள ஐயோ 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 வாயை வச்ச வந்துட்டா பாரு. இப்போ இந்த வீல் கிழக்க பேய் இந்த வென்ஸ் கேண்டில் போய் கிணத்துக்குள்ளே போய் தொடக்கும் போது அதில் கட்டிங் பிளேயர்ஸ் கிடைக்காது பாரு. டேய் வாயை வைக்காதடா. அப்படிதான் வாயை வைப்பேன். நீ உன்னோட வேலையில் குறியா இருப்போ, நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன். நான் சொன்ன உனக்கு என்ன செய்யுது? நீ போடா. நீ இப்போ கிணத்துக்குள்ளே போய் சுற்றி வந்துட்டேன். கட்டிங் பிளேயர்ஸ் இருக்காது பாரு. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலையே இவ்வளோ நேரம் அவன் நின்று பார்த்துட்டு இருக்கானா, அப்போ நான் எடிட் பண்ணுற போது எவ்வளோ நேரம் எடுத்திருப்பேன் நான். நீங்களே நினச்சி பாருங்கள். கட் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். இதுவே 17 minutes வந்துருச்சு. போயிட்டா. அப்பாடா, அங்கே தான் போகிறா. கால் தெரியுது. உள்ள போயிடுவோம். நீட்டு எதுக்கு தேவையில்ல. வாடி. இதையும் கட் பண்ணி தான் மக்களே போட்டிருக்கேன். பார்த்துட்டா. அவள் அந்த சைடு வந்தோன்னு இந்த சைடு போகலாம். பொறுமையாக போவோம். வந்துட்டோம். போயிடும். ஊடு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அப்பாடா. ரெண்டு ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு ரஸ்டி பாட்டில் இங்கே இருக்கட்டும். ரெண்டு ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு போவோம். அப்பாடா, கிணத்துக்கு வந்துட்டோம். கடவுளே கட்டிங் பிளேஸ் கிடைக்கக்கூடாது. கடவுளே ப்ளீஸ் கடவுளே. இடே வாய வைக்காதடா. சுத்துதே கட்டிங் பிளேஸ் வரக்கூடாது. வாய மூடிட்டுறா. உன் வேலையை பாடுறா. என்னது? கடவுளே ரொம்ப தேங்க்ஸ். 7:30 சொன்ன மாதிரியே வந்துருச்சு. அதான் வாயை வைக்காதன்னா எங்கே கேட்குறானா? நல்லது, உடச்சிருவோம். எதுக்கும் போர் அடிக்குது. இது ஃபுல் கேம் பிளே. நான் வந்து எக்ஸ்ப்ளோரிங் வந்து அப்புறமா போடுறேன். உள்ளே போகணும். ஏதாச்சும் உருப்படியாக கொடுங்கடா. ரொம்ப தேங்க்ஸு. டேய் போயேண்டா. ஏன்டா என் மூச்சை வாங்குற? காக்காக்கு சோறு. நல்லது, ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துகிட்டு போவோம். கடவுளே என்னை மாற்றி ரிமோட் கண்ட்ரோலில் கட்டிங் பிளேயர்ஸ் கிடைக்கணும். கடவுளே எல்லாத்தையும் நம்ம என்ன சாவடிச்சா கொண்டுருவா. கடவுளே ப்ளீஸ் போடு. வாய வச்ச மாதிரியே கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருந்தா. ஸோ தேங்க்யூ.
நம்ம தப்பிக்க போகிற நேரம் வந்துருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அப்படியே பிரகாசமாக எரியுது. கேமில் நம்ம டெடி பை எடுக்கப்படாமல் எடுக்கலையா? அது வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் டெடி எடுத்துகிட்டு சீவர் எஸ்கேப் பண்ணலாமா, இல்லாட்டி டோர் எஸ்கேப் பண்ணலாமா, இல்லாட்டி கார் எஸ்கேப் பண்ணலாமான்னு. அப்புறமா நீங்கள் சொல்கிறத வச்சு எத்தனை ஓட்ஸ் வருதோ அதை பொறுத்து நாங்கள் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லவே மாட்டேன். நாங்கள் ஏன் கிராணியை பக் பண்ணுறோன்னு கேட்டிங்களா? ஏன்னா நாங்கள் இப்போனா ஃபஸ்ட் டைம் கிராணி எஸ்கேப் பண்ணுறோம். ஆனால் கிராணியை பக் பண்ணி அதனால தான் நாங்கள் கிராணியை பக் பண்ணோம். ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாப்பா நீங்கள் வந்து கிராணியை பக் பண்ணி விளையாட முடிஞ்சால் விளையாடுங்க அப்படின்னு. அவங்களுக்காக தான் இது. இன்ஸ்டாக்கும் நம்மளுக்கு டிஎம் பண்ணியிருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு. செயின் கட்டனை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டா முடிஞ்சிடும். எந்த சைடு வாரான்னு வேறு தெரியல. சரி அந்த சைடு போவோம். காணுமே. அப்பாடா வந்துட்டா. ஹாய் கிழவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன செய்கிற? கலவி கொஞ்சம் தள்ளி போய் நாங்கள் போயான ரஸ்டி பேட்லாக்கி மட்டும் கொண்டு வந்துடுவோம். டேய் லூசே, இப்போ தானே பார்த்தேன் ரஸ்டி பேட்லாக்கி இப்போ தான் திறந்தோன்னே. சாரி, செயின் கட்டரை கொண்டு வரோம் கடவுளே. அவளை கொஞ்சம் மட்டும் தள்ளி போக சொல்லுங்களேன். ஆமாம், நீ சொன்னால் அவள் தள்ளி போயிடுவா பாரு. அப்படி இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு தள்ளி போய் எத்துக்கால் பற்றி பாரு போயிட்டா. பாய் பாய் தைக்கிழவி. இல்லை மக்களே, அவள் ரொம்ப நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே நின்னா இந்த அம்மாலாம் அதை ரெக்கார்டு பண்ணல. ஆமாம், கட் பண்ணிட்டோம். அவன் சொன்ன மாதிரி இப்போ தாண்டா கரெக்டாக பேசியிருக்கேன். ஏழ்ற இவன் வந்ததுலேருந்தே ஏழ்றையாக வருது. அடுத்த தடவை வரும்போது இவனை விட்டுட்டு வரணும். இப்போ போய் செயின் கட்டுற மட்டும் எழுத்துட்டு வந்துடுறோம். இப்போ போயிட்டாளா எங்கே இருக்கா? போயிட்டாளா? இந்த கேம்ல இருந்தே, இந்த கேம் ஸ்டார்டிங்லேருந்தே யாரோ பேசுகிற மாதிரி எனக்கு யாரும் இல்லை. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப தூரம் வந்தால் என்னை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆனாலும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, சவுண்ட் கேட்கு. விட்டால் பேசிக்கிட்டே தான் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இவனை பேச விடக்கூடாது, அப்படியே டேப் வச்சு ஒட்டிடணும். அடுத்த தடவை என்ன கேம் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காங்க லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிருங்க. இன்னும் நம்ம சீவியர் எஸ்கேப்பும் இப்போ வந்து நம்ம சீவியர் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். அடுத்து இது கார் எஸ்கேப்போ டோர் எஸ்கேப் நீங்களே சொல்லுங்கள். பாய் செல்லக்குட்டீஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.